பக்தி பாடல்கள். முருகன் பாட்டு. வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் முன்னின்றே எந்த நேரத்திலும் என்னை காக்குமே. அன்னை நீலி பராசக்தி தன்னருட் கரை ஓரத்திலே புனை கூடுதே. கந்தன் ஊக்கத்தை என் உள்ளம் நாடுதே. மலை வாரத்திலே விளையாடுவான் என்றும் வானவர் துன்பத்தை சாடுவான். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நம்ம லண்டன் முருகன் கோயிலில் நடந்த 40வது தேர் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிராண்டாக தேர் எந்த ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் போகுதோ அந்த ஸ்ட்ரீட் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் முருகன் கோயிலுடைய கோபுரம். ஸோ இந்த கோயிலில் இருந்து தான் தேர் ஸ்டார்ட் ஆக போகுது. கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஈஸ்டாமில் இருக்கிற ஹை ஸ்ட்ரீட் வழியாக அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பவும் கோயிலுக்கே வந்துடுவாங்க. நீங்கள் முன்னாடியே என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் மகாலட்சுமி கோயிலில் நடந்த காயத்ரி பூஜையோடைய வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தேர் கோயிலுக்கு வெளியில் எல்லா ஸ்ட்ரீட்லையும் போகணுன்னா ப்ராப்பராக அதுக்கு பெர்மிஷன் வாங்கி வெதர் நல்லா இருக்கிற டைமில் தான் இந்த தேர் திருவிழா நடக்கும்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இப்போது முருகன் கோயில்லையும் 40வது தேர் திருவிழா நடந்தது. அதுக்கான ப்ராப்பரான பெர்மிஷன் வாங்கிட்டு எல்லா சேஃப்டி மெஷர்ஸோடையுமே இந்த தேர் திருவிழா ரொம்ப சூப்பராகவே நடந்தது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தேர் திருவிழா நடக்கும் பொழுது கூடவே 3 போலீஸ் நம்ம கூடவே வருவாங்க, தேர் பின்னாடியே வருவாங்க. அதோட தேர் போனதுக்கு அப்புறமா அந்த பிளேஸை எப்படி உடனேவே க்ளீன் பண்ணிவிட்டு உடனே அது ஒரு நார்மல் ரோடாகவே மாறிடும். நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும் ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி திருவிழாவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே பேம்ப்ளெட்டாக அங்கே கோயிலுக்கு வரும்பொழுது எல்லாருக்குமே கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக இதோட திருவிழாக்கான பூஜை 26 ஜூலைலேருந்து 9 ஆகஸ்ட் வரைக்குமே ஒரு நாளும் ஒரு மாதிரியான பூஜையை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், எந்த நாளில் எந்த டைமில் என்ன பூஜை நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே இந்த பேம்ப்ளெட்டில் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு எப்போ போகணுமோ எந்த பூஜைக்கு போகணுமோ நம்ம போய்க்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே திருவிழானா நிறைய ரோட் சைட் கடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கடையெல்லாம் இல்லை, பட் 1 or 2 கடையெல்லாம் இருந்துச்சு. ஜஸ்ட்டு அந்த குழந்தைங்களுக்காக சின்ன சின்ன ப்ளே ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஸ்டாமில் இருக்கிற ஹை ஸ்ட்ரீட்டில் தேர் பின்னாடி வந்துட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி பால் குடம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு சில பேர் பால் குடம் எடுத்துக்கிட்டு பேக்வேர்டாக நடந்து வந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான வேண்டுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவளத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திருப்பாதம் வழங்கும் போது தங்கத்திருப்பாதம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒருத்தவங்க ரோடை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாலண்டியர் போயிட்டுருக்காங்க. தேர் வரத்துக்கு முன்னாடியும் அந்த ரோடை க்ளீன் பண்ணுறாங்க. அதே மாதிரி தேர் போனதுக்கு பின்னாடியும் தேங்காய்லாம் உடச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இம்மீடியட்டாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ தேர் வரப்போ என்ன நடக்குதுங்கிறத பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தேர் போனதுக்கு அப்புறமா அந்த பிளேஸை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, அந்த ரோடு எப்படி நார்மல் ரோடாக ஆகுதுங்கிறத பற்றின ஐடியா யாருக்குமே இருக்காது. ஸோ அதையும் தான் இந்த நம்ம வீடியோவில் கண்டிப்பாக அதையும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, தந்தகிரி தேரை
தேரை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக ரொம்பவே அழகாக இருந்தது இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தது அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தது மட்டும்தான். ஸோ இதுக்கு அப்புறமா பர்டிகுலராக போக வேண்டிய எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே, அதாவது பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் எல்லாத்துக்குமே போயிட்டு ஃபைனலாக கோயிலுக்கு வந்துடும். அதையும் நம்ம வீடியோட எண்டில் பார்ப்போம். ஓகே, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, தேருக்கு பின்னாடியே போலீஸும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த போலீஸ் எல்லாருமே வந்துட்டு தேருக்கு பின்னாடியே வந்தாங்க. கூடவே போலீஸ் வேனும் வந்தது. ஸோ ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு செக்யூர்டாக தான் இந்த திருவிழாவையே செலிப்ரேட் பண்ணினாங்க. நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட ரிலீஜியனையும் இவங்க இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறதை நினச்சி கண்டிப்பாக இதை அப்ரிஷியேட்டும் பண்ணணும். கண்டிப்பாக அவங்கள நம்ம ரெஸ்பெக்டும் பண்ணணும். தேர் போனதுக்கு பின்னாடி எப்படி க்ளீன் பண்ணுறாங்கங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே தான் தேர் வந்ததுக்கு அப்புறமா தேங்காய் உடைச்சி நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே இங்கேயும் தேங்காய் உடைச்சி அதே மாதிரியே தான் செய்வாங்க. ஸோ அந்த தேங்காய் உடைச்ச செதில் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே வாலண்டியர்ஸ் தான் க்ளீன் பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஊரில் தேர் திருவிழா அப்படின்னு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வெளியிலலாம் வந்துட்டு வரவங்களுக்கு எல்லாமே வந்து தண்ணி, மோர், ஜூஸு அந்த மாதிரி ஃபுட் ஏதாவது கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரியே இங்கேயும் இந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் எல்லாருமே ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணினாங்க ஃப்ரீயாகவே. ஸோ ரோஸ் மில்க், அப்புறம் வந்துட்டு ஜூஸஸ், வடை, சாம்பார், அப்புறம் சன்னா, அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே வர எல்லாருக்குமே வந்துட்டு அந்த தேர் கூட வர எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வீட்லேயுமே நிறுத்திட்டு தேங்காய் உடைச்சிட்டு போனாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதாவது ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கும், இந்த டேர்னிங்கில் இல்லைனா இந்த ரைட் சைடு, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட் மட்டும்தான். அங்கே மட்டும்தான் கொஞ்சம் நேரம் தேர் நின்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணும்னாலும் வந்து தேங்காய் உடைச்சிட்டு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு வீட்லையா நிறுத்தி போகிறதெல்லாம் அப்படி கிடையாது இங்கே. ஸோ இப்போ நம்ம ரிட்டர்ன் கோயிலுக்கும் வந்துட்டோம். இதுக்கப்புறமா இப்போ தேரும் வந்துடும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, போலீஸ் கூடவே வருவாங்கன்னு, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸும் சரி, போலீஸ் வேனும் சரி, ஃபுல்லாக அந்த தேரை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே, அதாவது வந்த எல்லா பப்ளிக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம நிறைய நியூஸ் கேட்டுட்ருக்கோம், ரிலீஜியஸ் வைஸாக எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இங்கே இவங்க எல்லாரும் நம்மளுடைய ஒரு கோயிலுக்காக, நம்மளுடைய ட்ரெடிஷனுக்காக இவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறதையும் பார்த்து நம்ம நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே எந்த ரிலீஜியன் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த கண்ட்ரிங்கிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் தே ஆர் ரெஸ்பெக்டிங் த ஹியூமன்ஸ். அதுதான் இங்கே எல்லாருக்குமே தேவையான ஒன்றா இருக்குது. அதையும் தான் நம்மளும் எல்லாருக்குமே அதை தான் கொடுக்கவும் செய்யணும். இப்போ கோயிலுக்கு தேரும் வரப்போகுது. ஸோ வரத்துக்கு முன்னாடியே பால்குடம் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. பால்குடம் வந்த உடனே ஸ்ட்ரைட்டாக பால்குடம் வந்துட்டு அந்த கோயிலுடைய அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வழியாக பால்குடம் உள்ளே போயிடுவாங்க. தேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும். அதாவது யூஸ்வலாக கார் பார்க் பண்ணும்போது நம்ம அதில் தான் கார் வந்துட்டு உள்ளே போய் கார் பார்க் பண்ணுவோம். ஸோ அந்த ரூட்டில் தான் வந்து தேரும் உள்ளே போயிடும். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, தந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, தந்தகிரி கோவில் வந்தார் நன்மையெல்லாம் நடக்குது. ஓகே, இப்போ ஃபைனலாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம கோயிலுக்கு ஒரு வகையில் பக்திக்காக போவோம், அடுத்தது எதுக்காக போவோம், கண்டிப்பாக சாப்பிட போவோம். ஸோ அதே தான் இங்கேயும் கோயிலுடைய பேக் சைடு கார் பார்க்கிங் ஆக்சுவலாக இது, அங்கே தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பட் நாங்கள் அங்கே ரொம்பவே லாங் க்யூவாக நின்னதுனால நாங்கள் அந்த டைமில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம், சாப்பிட முடியல, ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால ரெஸ்டாரண்ட் போய் தான் சாப்பிட்டோம். ஸோ அதையும் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ
நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கடை வந்து நம்ம ஊர்லலாம் கோயில் போகிறதுக்கு முன்னாடி அர்ச்சனாவுக்காக வந்துட்டு தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் வச்சுருந்தாங்க. பட் அது எப்போவுமே அங்கே இருக்காது. அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் அ கார் பார்க் தான். ஆனால் இப்போ திருவிழாக்காக அந்த பிளேஸில் அந்த மாதிரி ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஸ்கூல் இருக்கும். கார் பார்க் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்ததுக்கப்புறமா ஜஸ்ட் அதோட அவுட்டர் வியூ, கோயில் திருவிழா, அந்த திருவிழாவோட மோடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஐஸ்கிரீம் வேன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பாப்கார்ன் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் டாய்ஸ் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி திட்ட நம்ம ஊரில் நடக்கிற திருவிழாவில் ஒரு 50-60% என்ஜாய் பண்ணின மாதிரி தானே ஒரு ஃபீல் கிடைக்கும். 100% வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா சொந்தக்காரங்களுடைய, நம்மளோட பேரண்ட்ஸோட அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இங்கே சில பேருக்கு ஃபுல் ஃபேமிலியும் இங்கேயே இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லலை. சில பேர் பேரண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லோரும் இந்தியாவில் இருப்பாங்க. அவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ரொம்ப பசிச்சிருச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ நீங்களும் எங்கள் கூடவே லண்டனில் நடந்த முருகன் கோயிலுடைய தேர் திருவிழாவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.